அதனுடைய 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை சகல மனிதருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களை நிந்தித்த மனிதர்கள் உண்டு, உங்களோடு கூட வழக்காடின மனிதர்கள் உண்டு, உங்களை அழ வைத்த மனிதர்கள் உண்டு, உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின மனிதர்கள் உண்டு, காரணம் இல்லாமல் உங்களை பகைத்த மனிதர்களும் உண்டு. அவர்களுடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனையோ முறை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், எத்தனையோ முறை மனிதனால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், எத்தனையோ முறை உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளை மனிதன் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய கேடகமும் உங்களுக்கு துணையா இருந்து ஆண்டவர் உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை தள்ளினவர் முன்பாக, உங்களை நிந்தித்தவர் முன்பாக, உங்களை அழ வைத்தவர் முன்பதாக, உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக, உங்களை எதிர்த்தவர் முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் வீண்பழி சுமத்தினார்களே அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக, உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். எத்தனையோ முறை நான் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உடைய எதிர்பார்ப்புல மனுஷன் இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்து உடைய எதிர்பார்ப்பை எல்லாம் மதமாக்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட மனுஷனுடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் உடைத்து எறிய போகிறார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தலையை உயர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், கேடகமும் மகிமையுமாயிருந்து உடைய பிள்ளைகளை உயர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், எதெல்லாம் பெற முடியலையோ, எதெல்லாம் சுதந்திரிக்க முடியலையோ ஆண்டவரை, எதெல்லாம் ஆண்டவரை அடைய முடியாதபடி ஆண்டவரை சஞ்சலத்தோடு இருக்கிறாங்களோ உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் கூட நீர் உயர்வை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.